அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். பெருமானே வணக்கம். சன்மார்க்க அன்பர்களே, நாம் இன்று ஞானசரியையில் 12வது பாடலுக்கு விளக்கம் பார்க்க இருக்கிறோம். வள்ளலாரின் மேன்மைகள் சேனலுக்காக மகேஸ்வரி பேசுவது. ஏற்கனவே பெருமானார் போன பாடலில் ஒரு நெறியாம் சன்மார்க்க திருநெறி பெற்று உவந்தேன்னு முடிச்சிருப்பாங்க. அதனால் இந்த பாடலில் திருநெறி ஒன்றே அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. திருநெறி ஒன்றே அதுதான் சமரச சன்மார்க்க சிவநெறி என்று உணர்ந்து உலகீர் சேர்ந்திடுமின் ஈண்டு வருநெறியில் என்னை ஆட்கொண்டு அருளமுதம் அளித்து வல்லப சக்திகள் எல்லாம் வழங்கிய ஓர் வள்ளல் பெருநெறியில் சித்தாட திருவுளம் கொண்டருளி பெருங்கருணை வடிவினோடு வரும் தருணம் இதுவே. கருநெறி வீழ்ந்துழலாதீர் கலக்கமடையாதீர் கண்மையினால் கருத்தொருமித்து உண்மை உரைத்தேனே. அப்போ முதல் வார்த்தையில் திருநெறி ஒன்றே அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போ எது திருநெறி? சன்மார்க்கம்தான். திருனா என்ன? மேன்மையான நெறி. எது மேன்மையானது? அந்த தெய்வ நெறி ஒன்று, அது சன்மார்க்க நெறி, அதுதான் திருநெறி. அதான் அப்போ ஒன்றேனுடைய ஏகாரம் போட்டிருக்காரு. அப்போ இதுதான் உறுதியானது, இதுதான் டெஃபினட்டு. சன்மார்க்க சங்கம் தான், அது ஒன்று தான் நம்மளுக்கு மேன்மை கொடுக்கக்கூடிய நெறி. அப்போ தீது நெறி ஒன்று இருக்கா? அப்போ அதை பார்த்தா தான் நம்மளுக்கு திருநெறியை பற்றி, சன்மார்க்க நெறியை பற்றி நம்மளுக்கு புரியும். இதே பாடலில் கடைசி வரியில் கருநெறி வீழ்ந்து உழலாதீர் கலக்கமடையாதேன்னு சொல்லியிருப்பார். அப்போ கருநெறினா என்ன? அப்போ கருநெறி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த திருநெறியை பற்றி நமக்கு தெரிய முடியும். கருநெறினா பவநெறி, உலகியல் நெறி, அந்த மரணத்துக்கு இழுத்து செல்லக்கூடிய நெறி. அதான் அதில் வீழ்ந்து உழண்டு போகாதீங்க. கலக்கம்னா மரணம் அடையாதீங்கன்னு சொல்லியிருப்பார் அந்த வரியில், அந்த லாஸ்ட்டுக்கு முதல் வரியில். அப்போ நம்ம இந்த தீது நெறியில் தான் போய்கிட்டு இருக்கோம். இது மரணத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ பெருமானுக்கு இறைவன் இந்த பொய்நெறியெல்லாம் புகுத்தாது. அதில் கூட சொல்லியிருப்பாங்க அகவலில் பொய்நெறி அனைத்தினும் புகுத்தாது என்னை அருட்செந்நெறி செலுத்திய சிற்சபை சிவமே. அப்போ அவருடைய செந்நெறினா அது இந்த திருநெறி, அது சதா சமரச சன்மார்க்க நெறி. அப்போ பெருமானை தீது நெறியில் செல்லாமல் இறைவன் எப்படி தடுத்து ஆட்கொண்டானோ அதே மாதிரி நம்மளை அந்த தீது நெறிக்கெலாம் நீங்கள் போயிடாதீங்க, இந்த திருநெறிக்கு, இந்த தெய்வ நெறிக்கு, இந்த சன்மார்க்க சங்கத்துக்கு வாங்க அப்படின்னு பெருமான் நம்மளை கூப்பிட்றாங்க. அப்போ இது இந்த திருநெறின்றது மற்ற மார்க்கங்கள், சமயங்கள், இப்போ சாதி மதத்தில் சொல்லியிருக்காங்க இல்லையா, சமயங்களில் சொல்லியிருக்கின்ற அந்த இதெல்லாம் நம்மளை அந்த சமய குழிக்குள்ளே தான், அந்த ஏத குழியில் தான் கொண்டு போய் சேர்க்கும். அதில் போய் சேர்ந்துடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே ஒரு உதாரணமான பாடல்கள் நம்ம பார்த்துட்டு நம்ம அதை பார்த்தோன்னா நம்ம புரிய ஆரம்பிக்கும். அடுத்தடுத்த வரிகள் பார்க்க ஆரம்பித்தா. இப்போ சர்க்குருமணி மாலையில் 12வது பாடலில் பன்னெறி சமயங்கள் மதங்கள் என்றிடும் ஓர் பவநெறி இதுவரை பரவியது. பல நெறி சமயங்கள், அதாவது சமயங்கள் மதங்கள். இப்போ மதங்கள் நம்ம உலகில் சொல்கிற மதங்கள் வேறு, அதாவது இஸ்லாம், கிறித்துவம், பௌத்தம், இந்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை பெருமான் இதெல்லாம் சமயங்கள்னு சொல்கிறாரு. இதை கிறித்துவம், இஸ்லாம், புத்தம், இந்து இதெல்லாம் சமயங்கள்ன்றாரு. அப்போ மதங்கள் எதை சொல்கிறாரு? அப்போ 6 அந்தத்தில் இருக்கு இல்லையா, வேதாந்தம், போதாந்தம், நாதாந்தம், கலாந்தம், யோகாந்தம், அந்த 6 அந்தங்களை தான் பெருமான் மதம் சொல்லுவார். இதிலெல்லாம் இந்த மாதிரி இதில் போனால் கூட அது உண்மையை மறைச்சி சொல்லியிருக்காங்க. மெய்யான நெறியை சொல்லலை, அது சாகர மார்க்கமாக தான் இருக்குது அந்த நெறியில் போனால். அதனால் அது பவன் நெறி, அதுதான் இது நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் பரவி இருந்துருச்சு. இதனால் மக்கள் செம்மையான நெறியா, அந்த சன்மார்க்கத்தை மாதிரி நெறியால் தெரிஞ்சுக்கிறல, செந்நெறி அறிந்திலர். அதை தெரியாமல் அவங்க இறந்து அந்த பவன் நெறியில் உலகோர் செறி இருள் அடைந்தனர். அந்த அறியாமையினால் அதாவது அந்த முழுமையான அறியாமையினால் இறந்து போயிடுறாங்க.
ஆதலால் வந்து நீ போய் இறைவன் சொல்கிறான் பெருமான்கிட்ட, நீ போய் இந்த கேவலமான நெறிகள்லாம் தவிர்த்துட்டு ஒரு பொது நெறின்றது வந்து இந்த சன்மார்க்க நெறி. இதுதான் வந்து எல்லாவற்றுக்கும் பொதுவான நெறி. அதாவது பொது நெறின்றது வந்து இங்கே இந்த புருவமத்திக்குள்ளே இருக்கிற நெறின்னு ஒன்று எடுத்துக்கிட்டால் கூட வெளியில் வந்து எல்லாத்துக்குமான சமரசமான நெறி. இது ஒரு ஜாதிக்காரங்களுக்கோ ஒரு சமயத்துக்காரங்களுக்கோ ஒரு மதத்துக்காரங்களுக்கோ கிடையாது. இந்த பொது நெறியை வந்து நீ போய் வந்து சுத்த சன்மார்க்க, அதாவது பொது நெறி எனும் வான் புத்தமுது அருள்கின்ற சுத்த சன்மார்க்க தன்னறி செலுத்துக என்ற என் அரசே அப்படின்னு சொல்லிட்டு சர்க்குருமணி மாலையில் வந்து 12வது பாடலில் வந்து பெருமான் வந்து உணர்த்தியிருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி இது வந்து தீது நெறி தான், இந்த பவநெறி தான் அப்படின்றத வந்து பெருமான் வந்து நிறைய பாடல்களில் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஒரு சில பாடல்களில் மட்டும் சொல்லுவோம். பெருமானை வந்து அந்த நெறியெல்லாம் போக விடாமல் இறைவன் எப்படி தடுத்தாட்டு கொண்டான்னு பார்ப்போம். அதாவது வெம்மாலை சிறுவரோடும் விளையாடி தெரியும் மிக சிறிய பருவத்தை, அவர் சின்ன வயசில் வந்து சிறுவரோடு விளையாடிட்டு இருக்க அந்த மிகச்சிறிய பருவத்தில் வந்து வியந்து நினை நமது பெம்மான் என்ற அடி குறித்து பாடும் வகை புரிந்த பெருமானே, நான் செய்த பெருந்தவ மெய்ப்பயனே, செம்மாந்த சிறியேனை சிறுநெறியில் சிறிதும் செலுத்தாமல் பெருநெறியில் செலுத்திய. அப்போ இந்த மாதிரி இந்த உலகில் நெறியெல்லாம் சிறிதும் செலுத்தாமல் இந்த சன்மார்க்க பெருநெறியில் செலுத்திய நற்றுணையே. மற்றதெல்லாம் சிறுநெறி, சன்மார்க்கம் ஒன்று தான் பெருநெறி. அப்போ பெருநெறி கூட இதே பாடலில் இந்த சென்டரில் வந்து நடுவில் வர வரியில் சொல்லியிருப்பார் பெருநெறி. அப்போ சன்மார்க்கம் தான் வந்து பெருநெறி. அதாவது இதில் கூட தெய்வமணி மாலையில் கூட பெருமான் சொல்லியிருப்பாங்க இல்லையா, பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து தீது நெறிக்கு செல்லாமல் திருநெறியாக சன்மார்க்க நெறிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் வந்து கூப்பிட்றாங்க. அப்போ திருநெறி ஒன்றே அதுதான் சமரச சன்மார்க்க சிவநெறி என்று உணர்ந்து உலகீர் சேர்ந்திடுமின் நீண்டு. அப்போ சிவநெறினா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ வந்து இந்த சிவநெறிக்கு போகாமல் இந்த சிவநெறிக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு பெருமான் வந்து கூப்பிட்றாரு. அப்போ அதுக்கப்புறம் நம்ம வந்து சிவத்தை பற்றி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். அப்போ சிவநெறியை பற்றி தெரிஞ்சுக்கிடுவோம். அப்புறம் சமரச சன்மார்க்க சிவநெறினா என்னான்னு சொன்னால் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த சிவநெறி தான் வந்து நம்ம சிவ அனுபவத்தை கொடுக்கக்கூடிய நெறி. பெருமான் வந்து உரைநடை பகுதியில் சொல்லியிருப்பாங்க, அந்த ஒப்பற்ற பெரிய வாழ்வை கொடுக்கக்கூடிய அது ஒப்பற்ற பெரிய வாழ்வு எது, அதுதான் ஆன்மலாபம். அந்த ஆன்மலாபம் எது, அந்த மரணமில்லா பெருவாழ்வு, அதுதான் சிவ அனுபவம், அதுதான் சிவநெறி. அந்த சிவநெறியாகிய சன்மார்க்கம் தான் அந்த மரணமில்லா பெருவாழ்வை ஒப்பற்ற பெரிய வாழ்வை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ சிவம் அப்படின்றது வந்து மலமற்றது. இப்போ ஜீவனாகி நாம் வந்து சிவத்தன்மை அடையணும், அந்த நிலைக்கு போகணும். பசுன்றது 5 மலங்களை உடையது. ஆணவம், மாயை, கண்மம், மாமாயை, திரோதாயை. ஜீவன் 3 மலம் உடையது. ஆணவம், மாயை, கண்மம். ஆன்மா 1 மலம் உடையது. சிவம் மலமற்றது. அப்போ அந்த மலம் உள்ளதுலேருந்து மலமற்ற நிலைக்கு நம்ம போகணும், அதுதான் சிவம். அந்த சிவத்தை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளணும். இதில் கூட சொல்லுவார்ல பெருமன், அருட்சிவ நெரிசர் அருட்பெரு நிலைவாள் அருட்சிவபதியாம் அருட்பெரும் செய்து சொல்லுவார். அப்போ அந்த சிவத்திலே இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம அந்த இதை போகலாம். அப்போ சிவம்ன்றது வந்து இப்போ சிவம் அப்படின்றத வந்து சி கூட்டல் வா கூட்டல் இம் பிரிக்கலாம். அந்த சிவம்ன்றதுல வந்து சி தான் வந்து எவரெஸ்ட் சிகரம் மாதிரி சி உச்சியில் இருக்குது. அதுதான் வந்து மூல காரணம். இந்த உலகத்தை வந்து இப்போ படைக்கிறோம், உலகத்தை வந்து படைத்தது யார், அதுக்கு காரணமானது யார், காரணக்கர்த்தா அது யார், இந்த சூன்யமான இந்த உலகம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சூன்யமாக இருந்துச்சு இல்லையா, அதுக்கு காரணமான மூலகர்த்தா, அதை வந்து சீன்னு வச்சுக்கலாம். இப்போ வான்றது வந்து அருட்சக்தின்னு வச்சுக்கலாம். இந்த அருட்சக்தி தான் இது இயக்கி கொண்டுகிட்டு இருக்குது. இந்த உலகங்கள், இந்த அண்டங்கள், இந்த பிரபஞ்சங்கள், இந்த கோள்கள், நவகிரகங்கள், இந்த புவனங்கள், அண்டங்கள், இதெல்லாம் இதில் உள்ள பொருட்கள் எல்லாத்தையுமே, உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள், சராசரம், அதை வந்து எல்லாத்தையும் இயக்கி கொண்டிருக்கிறது வந்து அந்த அருட்சக்தி. அதுதான் அதுதான் வந்து சத்து சித்து ஆனந்தம்ன்றதுன்னு சொல்லுவாங்க. இப்போ சீன்றது வந்து காரணமாக இருக்கக்கூடியது, அதுதான் அனாதியாக இருக்கக்கூடியது, அதுதான் மூல காரணம். காரியமாக அருட்சக்தியாக இருக்கக்கூடியது தான் வந்து அந்த வான்றது. இம்முன்றது இந்த ஆனந்தம். சத்து சித்து நம்ம பார்த்துட்டோம், சீன்றதையும் பார்த்துட்டோம், வான்றதையும் பார்த்துட்டோம். சீன்றது சத்தாக இருக்குது, சித்துவாக இருக்கிறது வா, அந்த வகாராசக்தி தான் வந்து சித்துவாக இருக்குது. இம்முன்றது ஆனந்தம், சத்து சித்து ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை அந்த சிவத்தை அடையக்கூடியது தான் இந்த உயிர். இந்த அருட்சக்தி மூலமாக அந்த உலகம் காரியப்பட்டு கொண்டிருக்கிறது வந்து நம்மளை மாதிரி உயிர்களை ஆனந்தம் அடைகிற பொருட்டு தான் அந்த இறைவன் இது பண்ணியிருக்கான். நம்ம வந்து அந்த மலமற்ற தன்மையான அந்த சிவத்தை அடைந்தால் தான் நம்ம அந்த ஆனந்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அந்த சிவத்தை அடையக்கூடிய நெறி, அந்த நெறின்றது என்ன? அப்போ நெறின்றது அது ஒரு வழி மார்க்கம். அப்போ அது பெருமான் வந்து
தெய்வமணி மாலையில் கூட வந்து நம்ம வந்து இறைவனை வந்து விடாமல் பிடிச்சுக்கிறணுமா. இறைவனை நான் உன்னை என்றும் விடாத நெறியும் சொல்லியிருப்பார். அப்போ நிலை வந்து இறைவன் வந்து நம்ம நெறியை நம்ம ஒழுங்காக ஃபாலோ பண்ணோம்னா இறைவன் வந்து நம்ம நிலையாக பெற்றுக்கொள்வான். அவன் வந்து நம்மளை வந்து நிலையை அடைஞ்சிருவான், நம்மளோட வந்து சேர்ந்துருவான். அப்போ நம்ம வந்து அந்த நெறிக்கு போகணும். அதுதான் சிவநெறி, அந்த சிவ அனுபவத்தை கொடுக்கக்கூடிய நெறி. அப்போ சமரச சன்மார்க்க சிவநெறினா என்ன? அப்போ சன்மார்க்கம் ஏற்கனவே இருந்தது. அப்போ பெரும்பாலும் அதை சமரசம் சேர்க்குறாங்க. இப்போ சன்மார்க்கம் ஆன்ற சன்மார்க்கம் அணிபெற இணைத்தான்னு சொல்லியிருப்பார் பெருமான். ஏற்கனவே இருந்த சன்மார்க்கத்தை அதை அழகுபடுத்த, அதில் உள்ள குறைகள்லாம் இன்னைக்கு அதை வந்து மேன்மைப்படுத்த தான் வந்து இறைவன் வந்து பெருமானார் வந்து அனுப்பிச்சு வைக்கிறாரு. அப்போ இப்போ நம்ம இந்த சன்மார்க்கம்னு சொல்லும்போது ஏற்கனவே நம்ம 4 வகை நெறியிலிருந்து நம்ம இந்து மதத்தில் இருக்குது. தாச மார்க்கம், சர்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம்னு இருக்குது. தாச மார்க்கம் அப்படின்றது வந்து திருநாவுக்கரசருக்கும் இறைவனுக்கு உள்ள மார்க்கம், அது ஆண்டான் அடிமை மார்க்கம். சர்புத்திர மார்க்கம் அப்படின்றது வந்து இறைவனுக்கும் திருஞான சம்பந்தருக்கும் அப்பா பிள்ளை மாதிரி உள்ள மார்க்கங்கள். அடுத்தது வந்து சகமார்க்கம், தோழனுக்கும் இறைவனுக்கும் உள்ள அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் இறைவனுக்கும் உள்ள மார்க்கம், இடையில் உள்ள மார்க்கம். அதாவது இறைவனையும் ஆன்மாவை வந்து தோழனாக பார்க்கக்கூடியது. தாச மார்க்கன்றது அடிமை, ஆண்டான் அடிமை. சர்புத்திர மார்க்கம் அப்பா பிள்ளை உறவு, இறைவன் அப்பா, திருஞான சம்பந்தர் வந்து பிள்ளை உறவு சர்புத்திர மார்க்கம். சகமார்க்கம் அதாவது தோழ மார்க்கம், சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து ஃப்ரெண்டாக இருப்பார், இறைவன் வந்து இருப்பார். அப்போ இறைவன் அதாவது நம்ம அடையக்கூடிய அந்த ஆன்மாக்கள் வந்து ஒவ்வொரு மார்க்கமாக வந்து சொல்லி வந்திருப்பாங்க. சன்மார்க்கத்தில் மணிவாசகர் வந்து இறைவன் வந்து கணவன் மனைவி பாவம் பாரு, நம்மெல்லாம் ஆன்ம தலைவிகள்லாம் நம்மலாம் வந்து ஒவ்வொரு பிறவிகள் வந்து ஆன்ம தலைவி, இறைவன் தான் வந்து பதி. அப்போ சன்மார்க்கம். அப்போ அந்த ஏற்கனவே இருந்த சன்மார்க்கத்தை வந்து பெருமான் வந்து சமரசமாக்குறாரு. சமரசம்னா எல்லா உயிர்களும் சமரசமாக இருக்குன்னா யானை முதல் எறும்பு வரை அந்த ஆன்ம ஒழுக்கத்தை சொல்கிறாங்கல்ல, அந்த ஆன்ம ஒழுக்கத்தை நம்ம கடைபிடிச்சா வந்து இறைவன் வந்து நம்மக்கிட்ட வந்து அந்த ஜீவகாரண தயவோடு அந்த 4 வகை ஒழுக்கங்களை நம்ம ஃபாலோ பண்ணால் 4 புருஷார்த்தங்களை பெற முடியும். இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். இந்திரிய ஒழுக்கத்தை நம்ம முறைப்படி கையாண்டா ஏமசித்தியை பெற்றுக்கொள்ளலாம். கரண ஒழுக்கத்தின் மூலமாக சாகா கல்வியை பெற்றுக்கொள்ளலாம். ஜீவ ஒழுக்கத்தின் மூலமாக இந்திரிய நிகிரகம் செய்யலாம். ஆன்ம ஒழுக்கத்தின் மூலமாக யானை முதல் எறும்பு முதல் யானை வரை உள்ள உயிர்களை வந்து ஒரே மாதிரி பார்க்கக்கூடியது பக்குவம் வந்து ஆன்ம ஒழுக்கத்தின் மூலமாக இறைவனும் நம்மளும் ஒன்றாகக்கூடிய அந்த நிலையை வந்து அதை தான் வந்து பெருமான் வந்து சமரசம்ன்றதை வந்து சேர்க்கிறார். சமரச சன்மார்க்க சிவநெறி என்று உணர்ந்து உலகில் சேர்ந்திருமி நீண்டு இங்கே வாங்க, அந்த சமரச சன்மார்க்கம். அப்போ சமரசம் அப்போ ஏற்கனவே உள்ள மார்க்கங்களில் வந்து அதாவது எல்லா மார்க்கத்தில் உள்ள கருத்துக்கள்லாம் வந்து நம்ம சன்மார்க்கத்தில் இருக்குது. இப்போ ஜோதியுள் ஜோதி அந்த பாடல்களில் கூட பெருமான் அந்த 6ஆம் திருமுறையில் வந்து திருச்சிற்றம்பல ஜோதியில் வந்து தருநெறி எல்லாம் உள்வாங்கும் சுத்த சன்மார்க்கம் என்றோர் தனி பேர் கொண்டு ஓங்கும் திருநெறிக்கே சென்று பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி. அப்போ மற்ற மார்க்கத்தில் உள்ள கருத்துக்களெல்லாம் வந்து இது உள்வாங்கிக்கிறோம். அதில் என்னென்ன கருத்துக்கள்லாம் சொல்லுதோ அதில் சொல்லாத கருத்துக்கள்லாம் இப்போ வந்து அதாவது வேதங்கள் மறைகள்லாம் வந்து இறைவனோட திருவடியை மட்டும்தான் பார்த்துருக்காங்க. அப்போ இதில் சொல்லாத கருத்தில் அதுக்கு மேலே இறைவன் வந்து பெருமான் வந்து அடிமுடியெல்லாம் பார்த்தவங்க. அப்போ மற்ற சமயத்தில் உள்ள கருத்துக்களை இது உள்வாங்கிக்கிறோமா. அப்போ இது வந்து கடவுள் நெறி, இது தெய்வ நெறி, இது வந்து தனிப்பெரும் தயவுனால் வந்து இந்த நெறி வந்து நம்ம வந்து பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ மற்ற மதத்தில் வந்து இப்போ வேதாந்தி என்ன சொல்லுவான், நான் தான் பிரம்மம், அதை நான் தான் கடவுள்னு சொல்லுவான். அப்போ பெருமான் வந்து இவங்களையும் சாடுறாரு. நாம் தான் பிரம்மம், நம்ம என்று யார் பிரம்மம் சொல்கிறவங்களுடைய அறிவு வந்து அது வந்து சாகக்கூடிய பிரம்மம், சாம்பிரம்மம். அதை வந்து இருட்டில் வந்து அதாவது இந்த கயிறை வந்து பாம்பா நினைக்கக்கூடிய மருள் அறிவு அப்படின்னு சொல்லுவார். அவனுக்கே ஒரு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சுன்னா அவன் டாக்டர்கிட்ட தானே போவான். இப்போ டாக்டராக அவன் இறைவனாக இருக்குமே அவனாவே சரி பண்ணிக்கிறணுமா இல்லையா. அப்போ அது அந்த ஆணவம் இருக்கக்கூடாது, கடைசியில் தான் அந்த ஆணவம் ஒளியணும்னு சொல்லியிருப்பார் பெருமான். அதாவது இப்போ இந்த ஆன்மா ஒரு மலமற்றது, மலமற்றது அப்படின்றது இந்த 3 மலங்களை ஒழிக்கணும் அப்படின்னா வந்து லாஸ்ட்டில் இறைவனும் பெருமானும் இறைவனும் ஒன்றானாங்க இல்லையா. அப்போ தான் அந்த ஆணவம் போகும். சைவ சித்தாந்தத்தில் அந்த ஆணவம் வந்து வறுத்து வித்து மாதிரி இருக்கும், அதை அழிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான்
நடராஜரோட தத்துவத்தில் நடராஜர் வந்து அந்த சிலைக்கு கீழே வல்ல முயலகன் வந்து அந்த வல்ல முயலகன்றது வந்து ஆணவ தத்துவத்தை குறிக்கக்கூடியது, ஆணவ மாயை குறிக்கக்கூடியது. அதை மிதிச்சுக்கிட்டு இருப்பார், அது மேலே பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த 3 கட்டு உள்ள அந்த வல்ல முயலகன் அந்த அந்த சிறுவனை கீழே போட்டு மிதிச்சுக்கிட்டு இருப்பான்ல, அவன் மேலே பார்த்துட்டு இருப்பான். அதை பெருமான் வந்து அதை வந்து சிவபெருமான் வந்து அடக்கி வச்சுக்கிட்டு இருப்பான், ஒரு கையை கீழே பார்த்தே இருக்கும். அப்போ பெருமான் வந்து அந்த லாஸ்ட்டில் அந்த மலமற்ற தன்மைக்கு இறைவனும் அவனும் ஒன்றான அப்போ அந்த வேதாந்தி சொல்கிற நான் தான் கடவுள் அந்த ஆணவத்தோடு சொல்கிறது அந்த இது கிடையாது. இது வந்து இந்த ஒவ்வொரு ஒழுக்கங்கள்லாம் ஃபாலோ பண்ணி லாஸ்ட்டில் ஆன்ம ஒழுக்கம்லாம் நம்ம போன பின்னாடி தான் அந்த ஆணவ ஒளியும். அப்போ பெருமான் வந்து ஓங்கார அணை மீது நான் இருந்த தருணம் அந்த பாடலில் கூட வந்து பெருமான் வந்து இறைவன் வந்துட்டான்னு சொல்லிட்டு பெருமான் எந்திரிப்பாரான். நீ இது வந்து ஆங்காரம், இந்த ஆணவத்தை ஒளி, நீனும் நானும் ஒன்றாயிட்டோம், இறைவனும் பெருமானும் ஒன்றாயிட்டோம். அதாவது 2 உருவம் ஒன்றானோம், ஓங்கார 2 உருவம் ஒன்றானோம், அங்கே நிறைந்த அனுபவம் பெருவெளியே தோழி அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த லாஸ்ட்டில் தான் அந்த ஆணவம் போகும். அது பெருமான் ஒரு ஆள் மட்டும்தான் அந்த தன்மை பெற்றுக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா இறைவனும் பெருமானும் ஒன்றானதுனால. இப்போ நம்மலாம் வந்து இந்த மகாமாயை, மாயை, திரௌதாயை, ஆணவம், மாயை, கண்மம், இந்த 5 மலங்களை ஒழிக்கணும். அப்புறம் 3 மலத்துக்கு போகணும், 3லேருந்து 2 போகணும், 2லேருந்து பெருமான் மாதிரி மலமற்ற நிலைமைக்கு நம்ம போகணும். அப்போ அந்த வந்து அந்த சிவநெறி வந்து நம்ம வந்து இந்த சன்மார்க்கத்தில் வந்தால் தான் இந்த சிவத்தன்மையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ தான் இது அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் கூப்பிட்றாரு. அப்போ திருநெறி ஒன்றே அதுதான் சமரச சன்மார்க்க சிவநெறி என்று உணர்ந்து உலகீர் சேர்ந்திடுமின் ஈண்டு. அப்போ பெருமான் வந்து இந்த சிவநெறிக்கு, இந்த சன்மார்க்க நெறிக்கு, இது தெய்வ நெறிக்கு வாங்க, சமரச சன்மார்க்க சிவநெறி என்று உணர்ந்து உலகீர் சேர்ந்திடுமின் ஈண்டு. வருநெறியில் என்னை ஆட்கொண்டு அருளமுதம் அளித்து. இனி வரப்போகிற நெறி இதுதான், சன்மார்க்க நெறி தான், வர நெறி தான். இப்போ நான் இயேசு கிறிஸ்துனாலும் பிறந்ததுக்கு பின்னாடி ஒரு 2000 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவருடைய கொள்கையை அவருடைய நெறியை பரப்ப ஆரம்பித்தாங்க. நபிகள் நாயகம் பிறந்து ஒரு 1500 வருஷம் கழிச்சு தான் அவருடைய கொள்கைகள் நெறிகள் ஃபாலோ பண்ணுறாங்க. பெருமானார் 1874 திருக்காப்பீடு கொண்ட பின்னாடி இப்போ ஒரு 150 வருஷத்துலேயே நம்ம வந்து வரக்கூடிய நெறி ஈஸியாக வந்துருச்சு இல்லையா. அதுதான் வந்து அதாவது பெருமான் சொல்லுவாங்க, பெருமான் இருக்க காலத்துலலாம் இனிமேல் வந்து ஏற்கனவே இருந்த காலங்கள்லாம் கடின சித்தர்கள் காலம், இனிமே தான் வந்து சன்மார்க்கர்களுடைய ஞான சித்தர்களுடைய காலம் வரப்போகுது. அப்போ சன்மார்க்க அப்போ வருகின்ற நெறி இந்த சன்மார்க்க நெறி தான், வருகின்ற நெறி, நம்மலாம் போக வேண்டிய நெறி, நம்ம வர வேண்டிய நெறி கூப்பிட்ற, நீங்களாம் வர வேண்டிய நெறி. அப்போ வருநெறியில் என்னை ஆட்கொண்டு, அந்த நெறியில் தான், அந்த சன்மார்க்க நெறியில் தான் பெருமானை ஆட்கொண்டார். பெருமானை வந்து இறைவன் வந்து இங்கே 9 வயதிலே வந்து ஆட்கொண்டுட்டார். 12 வயதில் தவ வாழ்க்கை ஆரம்பித்தார். 9 வயதிலே பெருமானை வந்து ஆட்கொண்டுட்டார். அதை விட வந்து பிள்ளை சிறுவனப்போ அதிலெல்லாம் வந்து நிறைய பாடலில் பாடியிருப்பாங்க. அதாவது அந்த 6 3 ஆண்டு ஆவது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 9 வயதில் ஆட்கொண்டதை பற்றி பாடல்கள்லாம் இருக்கும். அப்போ அந்த